ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பாத்ரூம் டோரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நான் காட்டியிருக்குங்க. எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலுமே இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்ரூம் டோர் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் பை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த காட்டன் பை இருந்தாலுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க, அதே போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஒருவேளை பையை நம்ம மறந்துட்டு போயிடுங்க. அந்த மாதிரி பையை நம்ம மறக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள், 2 பையும் ஆப்போசிட்டில் 2மே மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே ஹெண்ட்லையும் நல்லா சின்னசாக மடிச்சிட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிட்டு வாங்க, நல்லா டைட்டாக. இப்போ நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த 2 கைப்பிடியுமே இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு குட்டி ஹேண்ட் பேக் கிடைக்குங்க. இதை நீங்கள் இப்படியே விட்டுறாமல் ஒரு கைப்பிடிக்குள்ளே இன்னொரு கைப்பிடியை போட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இதை கொண்டு போய் உங்கள் ஹேண்ட் பேக்குள்ளே வச்சுக்கலாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டு கண்ணு முன்னாடி எங்கே ஆணி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ அழகாக இந்த ரோலை கொண்டு போயிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, வைக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே போல் இடமும் கம்மி தாங்க பிடிக்கும். உங்கள் ஹேண்ட் பேக்கில் இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் எப்பயாச்சும் தக்காளி வெங்காயம் ஏதாவது வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை பை இருந்தாலும் சரிங்க, இதே போல் ரோல் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்கறது நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. அது மட்டும் உங்களுக்கு எந்த பையை தேவையோ அந்த பையை நீங்கள் கலைக்காமல் எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பாத்ரூம் டோர் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ அழுக்கு கரை இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலுமே இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் நல்லா பொதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. உங்களுக்கே தெரியுது பாருங்கள், எந்த அளவுக்கு உப்பு கரை இருக்குது, பாத்ரூம் டோர்லாம் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. இதை எப்படி நம்ம ரொம்ப பளிச்சுன்னு ஆக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாத்ரூம் டோர் கீழேருந்து மேல் வரைக்கும் பாருங்கள், எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு, கரை படிஞ்சிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நம்ம ஒரு லிக்விட் செய்யணுங்க. ரொம்ப செஞ்சிடலாங்க இந்த லிக்விடை. அதுக்காக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு 2மே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே இருக்கட்டுங்க. இது கூட நம்ம மற்ற பொருள் ஆட் பண்ணலாங்க. நான் பார்த்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் கிட்ட வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே 5 ரூபா சோடா வைக்கிறாங்க இல்லையா, ஆப்ப சோடா, அது நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஆப்ப சோடா இல்லைங்க, அதனால நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட வினிகர் இருந்தாலே சேர்த்துருக்காங்களா, அப்படிலாம் நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆப்ப சோடா நீங்கள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு லெமன் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா வினிகர் ஒரு 6 மூடி போல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியெல்லாம் நீங்கள் குச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கத்திலே வச்சு கலக்கி வைக்கிறேன். அந்த பேஸ்ட்டு பார்த்தா லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டும் கரைஞ்சி போகாதுங்க, அது அப்படியே இருக்கட்டும். சும்மா லைட்டாக அந்த பேஸ்ட்டை மட்டும் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி கத்தி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த லிக்விடை அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஒரு வேஸ்ட்டான துண்டு பீஸ் துணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சிட்டு லிக்விடை அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த துணியை தொட்டு லிக்விட் தொட்டு நீங்கள் டோர் மேலே நல்லா தொடச்சிக்கணுங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் துணிக்கு பதிலாக நார், ஸ்க்ரப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பாத்ரூம் டோரை நம்ம துடைக்க போகிறோங்க.
இப்போ பாருங்கள் பாத்ரூம் டோர் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சு பின்னாடி லாஸ்ட்டில் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடை தொட்டு அந்த கீழேருந்து மேலுக்கும் நம்ம தொடச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரில் மேலே விட கீழே பாதி ஆஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு கரை அழுக்கு கரை எல்லாமே படிஞ்சிருக்குங்க. அவ்வளோ சீக்கிரமே போகவும் போகாது. ஆனால் அந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே அழுக்கு எல்லாம் விட்டுருங்க. அந்த உப்பு கரையும் போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் துணியில் மட்டும்தாங்க அந்த லிக்விடை நான் தொட்டு தொட்டு தேய்க்கிறேன். நான் ஸ்க்ரப்பு எதுவுமே எடுத்துக்கலைங்க. நீங்கள் வேணால் ஸ்க்ரப்பு எடுத்துக்கலாங்க. நான் ஸ்க்ரப்பு எடுக்காமல் வெறும் நைஸ் கிளாத்தில் அந்த லிக்விடை தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கிறேங்க. நம்ம தேய்க்கும் போது உங்களுக்கே நல்லா தெரியும் அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி கீழே ஒழுகிட்டு வருதுன்னுட்டு. இதே போல் நம்ம ஃபுல் டோரையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி முடிக்க போகிறோங்க. நம்ம தேய்க்க அழுக்கு வந்துட்டே தாங்க இருக்குது. நம்ம இப்போ ஃபுல் டோரை ஃபுல்லாக அந்த லிக்விடை தொட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லிக்விடெல்லாம் தேய்ச்சோம் இல்லையா அதெல்லாமே காஞ்சி போயிருக்குங்க. அதை நீங்கள் துடைக்கிறதுக்காக ஒரு ஜக்கில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே லிக்விட் தொட்டு துணி எடுத்துக்கோங்க இல்லையா அதே துணியை நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க காஞ்சி போன அந்த தண்ணி அந்த லிக்விட் அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நார் போட்டு எதுவுமே தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அவ்வளோ சூப்பரான பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம துணியை வச்சு நல்லா தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி ஒரு 2-3 ஜக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு டோரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கீழேருந்து மேல் வரைக்குமே நீங்களே பாருங்கள். அந்த டோர் கீழே எந்த அளவுக்கு அழுக்கு தன்மை உப்பு கரை எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சுட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குட்டு. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நார் ஸ்க்ரப்பு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலையை முடிக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டும் கிடைக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ப்ரஷ் தான் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. இந்த ப்ரஷ் ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் ப்ரஷ்ஷை கட் பண்ணுற பாருங்கள். நான் வீடியோவில் கட் பண்ணுற பாருங்கள். இதே போல் நீங்கள் கொஞ்சம் போல் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. அந்த கத்தி நல்லா நல்லா டைட்டாக ஹீட்டாக இருந்தால் மட்டும்தாங்க கட் ஆகும். இல்லைன்னா கட்டே ஆகாதுங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி இப்போ நம்ம கேஸ் கிட்ட வந்துடலாம். கேஸ் கிட்ட வந்துட்டு மறுபடியும் நான் கத்தியை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷு பாருங்கள். அந்த ப்ரஷ்ஷு லாஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால லாஸ்ட்டாக எண்டில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குச்சை நேராக கிளை ப்ரஷ்ஷு அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டேரெக்டாக கேஸ் ஸ்டவ் நம்ம காமிச்சிக்கலாங்க. அந்த கொனை இருக்கு இல்லையா அந்த கொனையில் மட்டும் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் நீங்கள் காமிச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உருகணுங்க அந்த ப்ரஷ்ஷு. இப்போ பாருங்கள் அந்த ப்ரஷ்ஷு நல்லா லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கு இல்லையா கரெக்டாக நீங்கள் அந்த ஹீட்டோடு கொண்டு போய் ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி நீங்கள் ஒட்ட வச்சுக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி சென்டர் பார்த்து நல்லா டைட்டாக பிடிச்சி ஒட்ட வச்ச பின்னாடி அப்படியே நீங்கள் 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அந்த சூடு எல்லாமே ஆறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. கீழேயும் விழுகாதுங்க. இது எதுக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டோரு அதுக்கப்புறம் கிச்சன் ஜன்னல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் மாப்பு போட்டு துடைக்க முடியாது. கை வச்சுமே துடைக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எப்பவும் போல் தண்ணி தொட்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் துடைச்சிக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் வெறும் ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு துடைச்சாலுமே கொடுங்க அந்த குப்பை எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் இந்த வீடியோ எல்லாமே இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.